அனைவருக்கும் வணக்கம். ஒரு அரசியல் கட்சி ஒரு சிறப்பாக செயல்படணும்னு சொன்னால் ரெண்டு கூறுகள் ரொம்ப முக்கியம். ஒன்று அந்த கட்சியினுடைய கொள்கை கோட்பாடு, இன்னொன்று அந்த கட்சியினுடைய கட்டமைப்பு. இது ரெண்டும் ரொம்ப முக்கியம். அப்படி இருந்தால் தான் நீங்கள் சிறப்பாக திறம்பட செயல்படுத்த முடியும். இது முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி விஜயனுடைய பேச்சு, அவருடைய செயலெல்லாம் பார்க்குறப்ப சிறப்பாக இருந்தது. அதாவது 120 பொறுப்பாளர்களை அவர் நியமிச்சிருக்காரு. அந்த நியமன ஆணையெல்லாம் கொடுத்து அவர் அந்த பரிசெல்லாம், நினைவு பரிசெல்லாம் கொடுத்த வெள்ளிக்காயெல்லாம் கொடுத்ததை நம்ம பார்த்தோம். அதே போல் மொழிப்போர் தியாகிகள் நினைவுக்கு அவர் மரியாதை செலுத்தி பார்த்தோம். இன்னொன்று சொன்னது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிது. உங்களை நம்பி நான் அரசியலுக்கு வந்துள்ளேன்னு சொன்னவரை, நிர்வாகிகள் லஞ்சம் வாங்கினார் கடுமையான நடவடிக்கை எடுப்பேன் என்று சொன்னவர். அந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா உள்ளே விஜய், வெளியே ஆனந்த் அப்படின்னு போடுறப்ப நம்ம புரிஞ்சிக்க முடியுது. சிறப்பான ஒரு செய்தியாக நான் பார்க்குறேன். விஜய் பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்க ஆசைப்படுகிறேன். அதாவது திராவிடத்தையும் தமிழ் தேசியத்தையும் நீங்கள் ரெண்டு கண்கள்னு நீங்கள் விக்கிரவாண்டியில் ஆரம்பிச்சிங்கன்னா, ஆனால் அந்த உடனே நான் அதை பாராட்டி உங்களுக்கு காணொலி போட்டேன். அந்த வகையில் நான் ஒரு கேள்வியை கேட்பது என்னவென்றால், உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தான் முந்தானத்து திராவிட கழகத்தார் சில கட்சிகளும் அதில் கலந்துருந்தாங்க. அந்த செய்திகளாம் சரியாக வரல. அவங்களாம் சீமான் கருத்துக்கு எதிர்வித்திருச்சு முற்றுகையிட்டாங்க அவங்க வீட்டில். அவ்வளோ கேவலமான பேச்சு, இழிவான பேச்சுகளை நீங்கள் கேட்காமலே இருந்திருப்பீர்கள். பெரியாரை பற்றி அவதூறான பேச்சுகளை நிச்சயம் கேட்டிருப்பீர்கள் அல்லவா? அப்படியானால் இந்த திராவிடத்தை ஏற்ற நீங்கள் பெரியாரை ஏற்றுக்கொண்ட வகையில் நீங்கள் துடித்து இருக்க வேண்டாம் அல்லவா? ஏதாவது ஒரு அறிக்கையை கொடுத்தீங்களா ஆதரவாக? எதுவுமே இல்லைங்கிறப்போ உங்களுடைய பார்வை எப்படி பார்க்குறதுன்னு எனக்கு புரியல. அதனால தான் கொள்கையில் கோட்டை விட்டு தான் நான் பார்க்குறேங்க. நன்றி, வணக்கம். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நன்றி, வணக்கம்.